ஒவ்வொருத்தரும் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னா எனக்கு ஆசிரியர் மாப்பிள்ளையே வேணும்னுவாங்க. இல்ல தன் பெண்ணை வேலைக்கு அனுப்புறதா இருந்தா டீச்சிங் லைன்லயே அனுப்புறோம் அப்படின்னுவாங்க. ஏன்னா டீச்சிங் லைன்றது வந்து ஒரு சேஃபான வேலை. ஆசிரியர் வேலையை அதாவது வந்து அது காலேஜ் ஆகட்டும், லெக்சரர், ப்ரொஃபசர் இந்த லைன்ல எல்லாம் போறாங்க இல்லைங்களா? இது வந்து குரு அப்படின்னு சொல்லுவோம். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ குரு என்றால் ஆசிரியர், குரு என்றால் தனக்காரகன், குரு என்றால் ஆசிரியர். எப்போ ஒரு டீச்சர் வந்து மனம் வருந்தும்படியாக நடந்துக்கிறாங்களோ அவர்களை வந்து காசு பணம் பொருளாதார வகையில பின்காலத்துல வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அரசு வேலை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் புத்திர தோஷத்தை கொடுத்துரும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரே பொண்ணு, ஆண் வாரிசு இல்லைன்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணு வந்து இறந்துருவாங்க ஆக்சிடென்ட்ல. புறா வளர்ப்பாரு. நாங்க வந்து வாஸ்துல சொல்லுவோம், புறா வளர்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும், திருடு போகும், இல்லாட்டி பதவியை இழப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகும்போது. ஓம் திருவாக்கும் செய்கிருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆசிரியர் பணியை பற்றி. நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசை, இந்த வில்லேஜ்ல எல்லாம் தெரியும். இங்கே அதாவது ஒரு சிட்டிகளில் எப்படின்னு தெரியாது, ஆனால் வில்லேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னா எனக்கு ஆசிரியர் மாப்பிள்ளையே வேணும்னுவாங்க. இல்லை தன் பெண்ணை வேலைக்கு அனுப்புறதா இருந்தால் டீச்சிங் லைன்லேயே அனுப்புகிறோம் அப்படின்வாங்க. ஏன்னா டீச்சிங் லைன்றது வந்து ஒரு சேஃபான வேலை. 9:30 to 10 போகணுமா, மறுபடியும் 4 மணிக்கு வெளியே வந்துமா, சேஃபான ஒரு வேலைன்னு நினைக்கிறாங்க. நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் ஆசிரியர்களுக்கு. சும்மா ஒரு பிஜி அசிஸ்டன்ட் ஒரு வந்து +1 +2 ஆசிரியர்னா 1,4 லட்ச ரூபா, ஒரு ஹெச்எம்னா 1,4 2 லட்ச ரூபா சம்பளம் மாதம், வருஷத்துக்கு கிடையாது. இது மாதிரி நல்ல ஒரு சேஃபான ஜாப் அப்படின்னு நினச்சி ஆசிரியர் பணி அப்படின்றதுக்கு எல்லாரும் படிக்கிறாங்க. ஆசிரியர் வேலையை அதாவது வந்து அது காலேஜ் ஆகட்டும், லெக்சரர், ப்ரொஃபஸர் இந்த லைன்ல எல்லாம் போகிறாங்க இல்லைங்களா? இது வந்து குரு அப்படின்னு சொல்லுவோம். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ குரு என்றால் ஆசிரியர். இப்போ என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து யார் நிறைய பேர் வராங்க, பெரிய பெரிய 500 கோடி 600 கோடி சொத்து இருக்கும், திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் வராங்க. நம்ம வாங்க உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் வந்தால் மட்டும்தான் எந்திரிச்சு நின்று வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க உட்காந்ததுக்கப்புறம் நான் உட்காருவேன். இப்போ ஆசிரியர்கள் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நிச்சயமாக குரு அப்படின்னு பேர். ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். யார் ஒருத்தர் வந்து ஆசிரியர்களை வந்துட்டு எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய லெக்சரர்ஸ் அந்த ஆசிரியர்களை வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம். குரு என்றால் தனக்காரகன், குரு என்றால் ஆசிரியர். எப்போ ஒரு டீச்சர் வந்து மனம் வருந்தும்படியாக நடந்துக்கிறாங்களோ அவர்களை வந்து காசு பணம் பொருளாதார வகையில் பின்காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஆசிரியர் பணி வரமா சாபமா அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர் பணி வரமா சாபமா, அது வந்து நல்ல ஒரு பணியா இல்லை வந்து ரொம்ப ஒரு அவர்களுக்கு கொடுமையான ஒரு விஷயமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆசிரியர் என்றால் குருன்னு சொன்னேன், ஆசிரியர் என்றால் தனக்காரகன், காசு பணம்னு சொன்னேன். அவர்களுக்கு ஃபினான்ஷியலி எதுவும் ப்ராப்ளம் வராது. இந்த ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீட்டு நடத்துவாங்க, ஃபைனான்ஸ் வட்டி கொடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சும்மா நார்மலாக வந்துட்டு சினிமா, நான் வந்து ஒரு சினிமாவுக்கு பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு சினிமாவில் வரும் அந்த கதைக்கும் அவர்கள் செய்கிற செயலுக்கும் ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பேருக்கும் அவர்களுக்கு நடக்கிற சம்பவங்களுக்கும் ஒரு வேலை தொழில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்துட்டு ஒரு படத்தில் ஆதித்ய அருணாச்சலம் நடிச்சிருப்பாரு. இப்போ ஆதித்ய அருணாச்சலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதித்யனாலே சூரியன், அருணாச்சலம்ன்றது வந்துட்டு சூரியன் சம்மந்தப்பட்டது தான், கிழக்கு சம்மந்தப்பட்டது. அப்போது சூரியன் என்றாலே அரசு. அப்போ அவர் வந்து அங்கே கமிஷனர், மும்பை கமிஷனர், அரசு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அடுத்து அரசு வேலை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் புத்திர தோஷத்தை கொடுத்துரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே பொண்ணு, ஆண் வாரிசு இல்லைன்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணு வந்து இறந்துருவாங்க ஆக்சிடென்ட்ல, அது புத்திர தோஷம் பேர். அப்போ அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வருதான்னு தான் நான் வந்து சினிமா பார்க்கும்போது சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக நாங்கள் வந்து புறா வளரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு படம் வந்து தனுஷ் அவர் நடிச்சிருப்பாரு, மாரி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவர் புறா வளர்ப்பாரு. நாங்கள் வந்து வாஸ்துல சொல்லுவோம், புறா வளர்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும், திருடு போகும், இல்லாட்டி பதவியை இழப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகும்போது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஒன்றி வரும். அவங்க ஒன்றும் ஒரு வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி கதை எழுதுறதில்ல, ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்ணி கதை எழுதுறதில்ல. அவங்க எழுதுறாங்க, அதில் வந்து இது கோர்வையாக வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து புறா கொண்டு தீ வச்சுட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொன்னால் தீ விபத்து நடக்கும். ரெண்டாவது திருடு போகும் அல்லது பதவி வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க இழந்துருவாங்க, பதவி இழப்பாங்க, மரியாதை இழப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவர் அந்த இடத்துல இருந்த அதிகாரத்தை இழந்துட்டு மீண்டும் வந்து கவர் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அதாவது சினிமாவில் நடக்கிற விஷயத்தையும் நாங்கள் என்னென்னா அந்த பேருக்கு தகுந்த விஷயங்கள் நடக்குதா, அந்த சம்பவம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கான்னு தான் நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது
இப்போ ரமணா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் அவர் நடிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லெக்சரர், காலேஜ் லெக்சரர் வருவார். அப்போ ஆசிரியர் அப்படின்ற ஒரு விஷயம் சம்மந்தப்படுது. அதே போல் சாட்டை அப்படின்ட்டு ஒரு படம். அந்த சாட்டைன்ற படத்தில் கூட தம்பி ராமையா அவர் பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் லைனாக வெளியே நிற்க வச்சுருவார். ஏன்டா வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு வட்டிக்கு பணத்தை கொடுத்துடல. அப்போ ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே சீட்டு நடத்துறாங்க, ஃபைனான்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு என்றால் ஆசிரியர், குரு என்றால் தனக்காரகன். அப்ப இதுதான் அவர்களையும் பாதிக்குது. குரு என்றால் புத்திரக்காரகன். அப்போ புத்திர தோஷத்தை ஏற்படுத்துது. அப்ப ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே புத்திர தோஷம் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுடைய டீச்சர் வந்து, அதாவது எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது அவங்க டீச்சர், அவங்க சாந்தி அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர். அவங்களுக்கு வந்து ரெண்டும் பொண்ணு, ஆண் வாரிசுன்றது புத்திர தோஷம். ரெண்டாவது இன்னொரு டீச்சர், அவங்க வந்து என்னுடைய கிளைண்ட், அவங்க பேரு சாந்தி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து தன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க வேற கம்யூனிட்டின்றது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. ரெண்டாவது பையன் 17 வயசுலேயே ஆக்சிடென்ட், காலை இழந்துட்டு கட்டக்கால் வச்சிருக்காரு. அது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. பையனை நினைச்சு கஷ்டம், புத்திர தோஷம். இன்னொரு டீச்சர் எனக்கு வந்து லெக்சரர் இதில் காலேஜில், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரி மேம்ட்டு ஒருத்தர், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான், கூட அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, இன்னொரு குழந்தை இல்லைன்ட்டு அவங்களுக்கு கஷ்டம். என்னுடைய ஹெச்ஓடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், மன வளர்ச்சி குன்றிய பையன். என்னுடைய ஸ்கூலில் வந்து ஹெச்எம் எனக்கு வந்து இருந்தார். அவர் வந்து என்கிட்ட ஜாதகம் பாலாஜி என் பையனுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, பையனுக்கு வந்து 39 வயசு முடிஞ்சு 40 ரன்னிங்கு. அப்போ பையனை நினச்சி அவருக்கு கஷ்டம். இன்னொருத்தர் செந்தில் வாத்தியார், ரெண்டும் பொண்ணு, ஆண் வாரிசுல. இன்னொருத்தர் விஜய் வாத்தியார் 8 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு இப்போதான் குழந்தை. அப்போ டிலே சைல்டு பர்த்து. அப்போது அது ப்ரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், ஒரு டியூஷன் மட்டுமே எடுக்கட்டும், ஆசிரியர்கள் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல 100% புத்திர தோஷம் வந்துடுது. அப்போது ரெண்டும் பொண்ணுன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனும் போது பையனுடைய ஜாதத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரெண்டாவது பையனை வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அப்போ டீச்சர்ஸ் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது, சீட்டு நடத்தக்கூடாது. அது வந்து வம்சத்தையே பாதிக்கும். குரு என்றால் தனக்காரகன். அப்போ அவங்க சீட்டு நடத்துகிறாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆட்டோ ஃபைனான்ஸில் வந்து இவங்க டீச்சர் ஒருத்தர் வந்து ஆசிரியர், கவர்மெண்ட் ஆசிரியர் ஒருத்தர் சரவணன் சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேரோட ஊரில் இருக்கிறவங்களோட சேர்ந்து அந்த ஆட்டோ ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இவர் ஒரு பார்ட்னர். அப்போ ஆசிரியர்கள் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல கூட்டாக போகிறதோ, இல்லை ஃபைனான்ஸ் தனிப்பட்ட முறையில் செய்கிறதோ, அல்லது வந்துட்டு சீட்டு நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அது வந்து வம்சத்தை பாதிக்குது. அப்போ குரு என்றால் தனக்காரகன். அதாவது காசு பணம் சம்பாதிக்கலாம். எப்படின்னா ஒரு தொழில் செய்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். ஒரு தொழில், ஒரு சோப்பு வாங்கணும், ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், சோப்பு வந்து ஒரு 50 சோப்பு இறக்கணும், சோப்புக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லி விற்று சம்பாதிக்கிறது வேற. பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது வேற. சீட்டு நடத்துறது, ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கமிஷன் 20,000 ரூபாய் கமிஷன். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே போல் வட்டிக்கு பணம் வருது, 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னா வட்டி 2 ரூபா 3 ரூபா வட்டி. நீங்கள் வட்டி வாங்கி பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு தொழில். அதனால் உங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஆசிரியர் நான் சொல்கிறேன், அவர் சீட்டு நடத்துவார், ஃபைனான்ஸ் பண்ணுவார், அதே தான் அவருக்கு தொழில். அதாவது பார்ட் டைமாக வந்துட்டு அவர் ஒரு ஸ்கூல் ஹெச்எம், அது கண்டுக்கல. இவருக்கு மெயினாக வந்து மாசத்துல ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு 5ஆம் தேதி சீட்டு, 1ஆம் தேதி சீட்டு, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, ஒவ்வொரு தேதியிலையும் சீட்டு நடத்துறது ஒன்று. ரெண்டாவது யாரெல்லாம் வந்து சீட்டு நான் கடைசி சீட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய சீட்டை இவர் முதல்ல எடுத்துக்கிட்டு கடைசி சீட்டு என்ன போதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருன்ட்டு அந்த பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் வட்டி கொடுறது, 3 ரூபா வட்டி கொடுறது, இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தார். 2 விஷயம் அவங்களுக்கு எப்படி பாதிக்குது, அந்த ஃபினான்ஸ் வந்து பண்ணால் எப்படி பாதிக்குதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பொண்ணு வந்து 2 பேருமே வந்து 12th மார்க் கம்மின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் அட்மிஷன் போடும்போது மெடிக்கல் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபீஸ் இல்லாமல் டொனேஷன் மட்டுமே ஒரு 2 பேருக்கும் 50 லட்ச ரூபா தனித்தனியாக கட்டி சீட்டை வாங்குறாரு. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மெடிக்கல் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாரு. செகண்ட் வருஷம் 2 பேருமே 2வது வருஷத்துல 2 பேருமே விட்டுட்டு வந்துடுறாங்க. எங்களால் படிக்க முடியலன்னு 2 பேருமே டிஸ்கண்டினியூ. அப்போ 2 பேருமே ஒரு டிகிரி கூட இல்லை, ஒரு பேசிக் பிஎஸ்சி கூட கிடைக்கல ஒன்று. சரி, வந்ததுமே வந்து என்ன செஞ்சார், பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. பையனுக்கு வந்து தொழில் ஒன்று, அவங்க குலத்தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு துணி கடையை வச்சு கொடுத்துட்டார், ஜவுளி கடை. அப்போ திருமணமும் செஞ்சு வச்சிடறாரு. திருமணம் செஞ்சு வச்சுமே அந்த பெண், திருமணமாகி வந்த பெண் வந்து 1 வருஷத்துல குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த 10 நாள்ல அந்த பெண் வீட்டுக்குள்ள சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பச்சிலம் குழந்தை, பிறந்த 10 மாச குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு தாய் இல்லை அப்படின்னும் போது அந்த ஃபினான்ஸ் வந்து பிறந்த குழந்தை வரைக்கும் வந்துட்டு அந்த வம்சத்தையே பாதிக்குது. இன்னைக்கு அந்த குழந்தைய இவங்க தான் வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு வந்து 2வது திருமணம் போது குழந்தை இருக்குதுன்றதால் 2வது திருமணமும் இல்லை. அப்போ பெத்த பையனை வந்து அது பாதிக்குது. அப்போ யாருமே வந்து ஃபினான்ஸ், டீச்சர்ஸ்ன்றது மட்டும் இல்லை, யாருமே ஃபினான்ஸ் பண்ண வேண்டாம், சீட்டு நடத்த வேண்டாம். காசு பண பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் அடுத்தவங்களுடைய பணம் உங்களுக்குன்னு தெரிஞ்சு அடுத்தவங்க பணம் 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 10,000 ரூபாய் ஒரு தொழிலுக்காக வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் போட்டு தரேன், இல்லாட்டி ஒரு அதாவது தேங்காய் செடிக்கு அந்த 3/4 இன்ச் ஓசு போட்டு தரேன்னு
சொல்லி அட்வான்ஸாக ஒரு 35,000 வாங்கி போனாங்க, இன்னும் கொடுக்கலான்ட்டு வந்து ஒருத்தர் சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு அந்த புத்திரதோஷத்தை ஏற்படும். அடுத்தவங்க பணத்தை வந்து இவங்க வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கல, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சே அடுத்தவங்க பணத்தை நம்ம கையில் வச்சிருக்கோம்னா அது 100% உங்கள் வம்சத்தையே பாதிக்கும். ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய பணத்தை வந்துட்டு 10 லட்ச ரூபா ஏமாத்திட்டு போயிடுறாரு, அவன் வாரிசே கிடையாது, 3 பெண் குழந்தை, 3வது பையன் பிறக்குன்னு பார்த்தா 3 பெண் குழந்தை, வாரிசே இல்லை. அதனால அந்த பெண் வந்துட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க, அந்த வீட்டில் இல்லை. ஸோ இதெல்லாம் குடும்பமாகவே இல்லை. அப்போ ஃபைனான்ஸு பணம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபைனான்ஸ் பண்ணுறது, சீட்டு நடத்துறது வேண்டாம். பணம் அடுத்தவங்க பணம் தெரிஞ்சு ₹1 கூட உங்ககிட்ட இருக்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் பணம் எத்தனை பேர் கிட்ட இருந்தால், அதாவது தெரியாமல் அவங்க வச்சுட்டு இருந்தாலே ஓகே. ஆனால் நீங்கள் வந்து யாருடைய பணத்தையும் ஏமாத்தாதீங்க. ஸோ ஆசிரியர்கள் வந்து புத்திரதோஷம் உண்டு. ஆசிரியர்கள் கம்பல்சரி எல்லா டீச்சர்ஸுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போது 2 பொண்ணு 3 பொண்ணுன்னா தொந்தரவு இல்லை. பையன் பிறகுதுன்னா பையனுடைய ஜாதத்தை கேர்ஃபுல்லாக பார்த்து அது தத்து கொடுத்து வாங்குற ஒரு அமைப்பு இருக்கும். அதை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புத்திரதோஷம் ஏற்படாது. ஸோ ஆசிரியர் பணி அறப்பணி. நன்றி. வாழ்க வளமுடன்.